அப்பாடா அசதியாக செத்த நேரம் உட்கார கூட முடிய மாட்டேங்குது. எந்த நேரம் டீ போட்டு கொடுன்னு டீ கிளாஸு டீ பாத்திரத்தை கழுவி அதுங்களுக்கு வாய் இருந்தால் காரி மூஞ்சில் துப்போம். ஏன்டி என் நேரம் என்னை பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தேய்மானம் கொடுக்குறானுங்க டீ பாத்திரத்தில். அம்மா கொஞ்சம் உட்காரலான்னு ஓய்வாக வந்தாலோ நான் ரிங் போகிற சத்தம் கேட்குது. தம்பியே நீயாடா டே டீ போட்டே உயிரை எடுக்கிறானுங்கடா டீ கேட்டு. ஆமாண்டா, முன்ன அந்த ஆளுக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்தேன்னா இப்போ அவன் பெத்த பிள்ளைங்களுக்கும் எந்த நேரம் டீ போடு காப்பி போடு டீ போடுன்னு அந்த ஷட்டியை ஷாக் அடிக்கிறானுங்கடா டீ போடுற குண்டான. ஐயோ அப்பாடே என்னது நான் நல்லா இருக்கேன்னாவா? எங்கடா நல்லா இருக்கேன், இப்படியே தான் போகுது. உக்காந்து ரெஸ்ட்டில் இருக்கிறேண்ணா, அதெல்லாம் கிடையாதுடா, ரெஸ்டெல்லாம் கிடையாது. இப்போ தாண்டா வந்து இப்படி ஆசைந்தேன், உன் கால் வந்தது எனக்கு உசுரே வந்துதுடா தம்பி. முடியலடா, ரொம்ப கொடுமையாக படுத்துறானுங்க. எந்த நேரமும் எச்ச பாத்திரம் கழுவுறதோ டீ கிளாஸ் கழுவுறதோ ஐயோ ஓட்டத்திலே வச்சுன்னுக்குறானுங்கடா. பார்த்துக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களா? பார்த்துக்கிறாங்கடா, நல்லா பார்த்துக்கிறாங்க. எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா? நான் வேலை செய்கிறதெல்லாம் அவங்க உட்காந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் டீ கிளாஸ் 100 தடவை போட்டு கழுவுறேன்னா அதை நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் சோறாக்கி வைக்கிறத பார்க்குறாங்க, பாத்திரம் கழுவி வைக்கிறத பார்க்குறாங்க, வீடு பெருக்கிறத பார்க்குறாங்க, துணி துவைக்கிறத பார்க்குறாங்க. இப்படி நான் செய்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்கடா தம்பி. என்ன அவனுங்க உட்காந்து அழகாக என்னை பார்த்துக்கிறாங்கடா. சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வச்சுருக்கானுங்க என்ன. அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், இந்த மாதம் சம்பளம் கொடுத்தா கொடுங்க, இல்லைனா நான் வேலையை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு. நான் சொல்கிறேன், நான் பேச விட மாட்டேண்ணா. இல்லைடா என் புலம்புல அப்படி இருக்குடா, வேறு ஒன்றும் இல்லைடா தம்பி. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், வேலையை ரிஜெக்ட் பண்ணுறேன். அது என்ன சொல்லுவாங்கடா, ராஜினாமா பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு. என்ன சொல்கிற? ராஜினாமா பண்ணக்கூடாதா? ஏன்டா? என்னால் முடியலடா அவனுங்களுக்கு உழைச்சி கொட்டுறதுக்கு. அப்படியா? சிலிண்டர் புக்கு யார் பேர்லையா? என் பேரில் தான் இருக்குது. கரண்ட்டு ஆமாம் என் பேரில் தான் இருக்குது. பத்திரமா வீட்டு பத்திரம் ஆமாம் என் பேரில் தான் இருக்குது. என்னப்பா இதெல்லாம் உன் பேரில் வச்சுக்கின்னு வீட்டு வேலையை ராஜினாமா பண்ணுவா? பண்ண போகிறேன்டா, அவ்வளோ கொடுமை பண்ணுறானுங்கடா. என்ன சொல்கிறப்பா? கேட்கல. வீட்டு வேலையை ராஜினாமா பண்ணால் இந்த பத்திரம்லாம் அவனுங்க பேரில் போய்டுமா? போனால் போட்டோம், நிம்மதி வேணும் இல்லடா தம்பி. அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது, கஷ்டப்படுத்துறானுங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஓய்வு இல்லாத பண்ணுறானுங்கடா. ராஜினாமா பண்ணிவிட்டு நிம்மதியாக ஓய்வு எடுக்கலான்னு நினைக்கிறேன்டா. உன் வீட்டில் வந்துட்டு என்னது உன் வீட்டு பக்கம் வந்துடக்கூடாதா? ஏன்டா தம்பி? ஆமாம். என்னது ஆமாம், நான் வீட்டு பக்கம் வந்துட்டா எனக்கு பதிலாக புது ஆள் வீட்டுக்கு வர வச்சுருவானுங்களா? சம்பளம் கொடுக்காத மறுபடியும் இன்னொரு முதலாளி இந்த வீட்டு பத்திரம், கரண்ட்டு பில்லு, கேஸ் பில்லு, இது எல்லாமே இன்னொருத்தி பேரில் மாறிடுமா? வேணாண்டா, எல்லா கொடுமையும் தாங்கி அந்த வீட்டிலே இருக்க. என்னது உங்கள் அக்கா நிலா போல் தேயிறேன்னா? டே ஒரு விஷயம் சொல்லிட்டா, நிலா போல் தேயிற நீ அந்த 3ன்றாங்களே அணி 3 இன்னும் இருக்காந்தாலும் இன்னும் கூட்டுன்னு போனதே இல்லைடா. கூட்டுன்னு போனதே இல்லைண்ணா. என்னடா மூஞ்சி மேலே குத்துவியா வயசான பிறகு? இதெல்லாம் எனக்கு தேவையில்லையா? என்னடா சொல்கிற? எங்கள் அக்கா நல்லா போல் தேயுது நீ, அதனால தாண்டா அந்த ஞாபகம் வந்துருச்சு. இத்தனை வயசு வரைக்கும் அந்த 3 நான் பார்த்ததே இல்லைடா. நீ 3 வந்தீங்கன்னா மூஞ்சி மேலே குத்தி அந்த ஆள்கிட்ட சொல்லி அடி வாங்க வைப்பியா? சரி ஃபோனை வைக்கிறேன் பாரு, நான் போய் டீ போட்டு வரேன். ஃபோனை வைக்கிறேன்.